ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நாம் என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்கேலப் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக யூநெக் கொடுத்து ரெண்டு சைட்லேயும் ஸ்கேலப் பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணி நடுவில் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் வந்து சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டு பிட்டு கொடுத்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கலரில் தாங்க சாரீ, ஸோ இதே கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் பிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சில்க் காட்டனில். இது வந்து பேக் பார்ட் வெட்டி வச்சுருக்கேன், லைனிங் அண்டு மெயின் கிளாத் ரெண்டுமே வெட்டி வச்சுருக்கேன். இப்போது லைனிங்கில் வந்துட்டு நம்ம அந்த நெக் ஷேப்பை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம நெக்கோட ஹைட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால் நான் அளவு ப்ளவுஸில் நெக்கோட ஹைட் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதோட அவுட்டரில் நம்ம பார்டர் டைப்பில் ஸ்கேலப் வரைய போகிறோம். இப்போ ஒரு யூ ஷேப்பில் நெக்கு வரைஞ்சாச்சுங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு இன்ச் வந்து கேப் விட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச், அடுத்து வந்து இன்னொரு அரை இன்ச். இப்போ 1 இன்ச் கேப்பில் நம்ம அந்த ஸ்கேலப் வந்து வைக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் 2 பார்டர் லைன் மார்க் பண்ணிட்டேன். அந்த பார்டர் லைனுக்குள்ளே தாங்க வந்துட்டு அந்த ஸ்கேலப் வந்துட்டு வரப்போகுது. இப்போ இந்த ஸ்கேலப்போட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சஸ் வருது. அதாவது அந்த ஹைட்டு ஃபுல்லாகவே அதை வந்து நான் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதாவது 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேலப் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேலப்பை கொடுத்து நாம் அதை ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கேலப் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க 2 சைடுமே வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேலப்பை வந்துட்டு கரெக்டாக நம்ம அந்த கர்வெல்லாம் நீட்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கேலப்போட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 1.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. 1.5, 1.25, 2, 2.25 எவ்வளோ வேணுமோ நமக்கு அவ்வளோ வச்சுக்கலாம். நான் வந்து 2 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போது ஸ்கேலப் வரைஞ்சாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கர்வெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸஸும் இல்லாமல் நீட்டாக வந்து அந்த ஸ்கேலப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மார்க் பண்ணுறதை விட கட் பண்ணி எடுக்கிறதுல தான் அதோட ஃபினிஷிங் லுக் இருக்குது. நீங்கள் மார்க் பண்ணுறது ஒரு விதமாகவும் கட் பண்ணுறது ஒரு விதமாகவும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லுக்கு தான் வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வரும். ஸோ வந்துட்டு கட்டிங் ரொம்ப முக்கியம். பார்த்து அந்த கர்வெல்லாம் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் மெயின் கிளாத்தில் வச்சு அதையும் வந்து சென்டராக ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடி இதில் ஸ்கேலப் கட் பண்ணிட்டதுனால அதில் ஸ்கேலப் கட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுத்து நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கேன்வாஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் ஸ்டிப்னஸ்க்காக. உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் லைனிங் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கலரில் வந்துட்டு வெளியில் தெரியாத மாதிரி லைட் கலராக இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலராக இருக்க மாதிரி உள்ள டபுள் லேயர் லைனிங் கூட கொடுத்துக்கலாம். இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நான் வந்துட்டு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் எடுத்து அந்த ஸ்கேலப்போட அகலத்துக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்க மாதிரி கட் பண்ணால் போதுங்க. ரொம்ப கட் பண்ணணுங்கிறது இல்லை. சும்மா ஒரு 1.5 இன்ச் அளவு கேன்வாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இவ்வளோ கம்மியாக கேன்வாஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப் வர இடம் மட்டும் ஸ்டிஃபாக இருந்தால் போதுங்க. நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டிஃப்னஸ் தேவையில்லை. அது தைச்சி திருப்புற இடம் மட்டும் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்து அந்த கேன்வாஸ். அதனால் இந்த அகலமே போதுமானது. இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அலைன்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணுறதுக்கு ஒரு லைனிங் எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கிறேன். அந்த கேன்வாஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு நம்ம அடியில் வச்சு அது மேலே மெயின் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு நாம் எல்லாத்துக்கும் அடியில் வந்துட்டு கேன்வாஸ் கொடுக்க போகிறோம். அந்த கேன்வாஸை திருப்பும்போது அந்த கேன்வாஸ் வந்து லைனிங் பக்கம் தான் தெரியணும். மெயின் கிளாத் பக்கம் அந்த கிளாத்து தான் தெரியணும். ஏன்னா அந்த கேன்வாஸோட ஒயிட் லேயர் வந்துட்டு மெயின் கிளாத்தில் தெரிஞ்சுதுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த ஒயிட் லேயர் நல்லாவே காட்டி கொடுத்துரும். அதுக்காக மெயின் கிளாத்தை ஒட்டுன மாதிரி வந்துட்டு நமக்கு லைனிங் கிளாத்தும் லைனிங் ஒட்டுன மாதிரி வந்து நம்ம கேன்வாஸும் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேன்வாஸாக, அதுக்கு அடுத்து லைனிங் எக்ஸ்ட்ரா லைனிங்காக, அதுக்கு அடுத்தது வந்துட்டு மெயின் கிளாத், அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங்கை வச்சு நம்ம தைச்சி திருப்ப போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2யுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கேலை பெட்டி வச்சுருக்க லைனிங்கை வச்சு நாம் அந்த ஸ்கேலை பொட்டி வந்து தையல் விட போகிறோம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டையுமே அலைன்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு ரெண்டையுமே அலைன்ஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு மாறாமல் இருக்கும், ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் வரும். இல்லைன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா லைனிங்கோ கேன்வாஸோ வந்துட்டு இடம் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம அந்த ஸ்கேலப்பில் வந்து தையல் விட்டுக்கலாம். இப்போது ஸ்கேலப்பில் தையல் விடும்போது கரெக்டாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் விடுறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் எட்ஜ் வரைக்குமே கொண்டு போகணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் மாறுற மாதிரியோ இல்லை ஸ்கேலப்பில் உங்களால் கரெக்டாக அந்த பெண்டிங் கொண்டு வர முடியல அப்படின்னு தோணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்கேலப் ஓட்டியே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. அதே மாதிரி கேர்வெல்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் மார்க்கிங் போட்டுட்டு வந்துட்டு அந்த மார்க்கிங் மேலேயே நீங்கள் தையல் விடும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஸ்கேலப்போட டைப் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனாலும் நீங்கள் தைச்சி திருப்பும்போது நீங்கள் அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை அப்படியே காட்டி கொடுக்கும். அதனால் நீங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு அது மேலே தையல் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம அந்த ஸ்கேலப்பை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, அந்த மார்க்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் அந்த மாதிரி தையல் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் விட்டாச்சுங்க. பாருங்கள், அடியில் கேன்வாஸ் இருக்குது, சென்டராக தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் லைனிங் இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் வந்துட்டு தையல் விட்டு எடுத்துக்கலாம். போன பார்ட்டுக்கு பண்ண மாதிரியே ஆப்போசிட்டில் ஆல்ரெடி நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ அது மேலே லைனிங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலப்பை மட்டும் இப்போ நம்ம தையல் விட்டுக்கலாம். ஸ்கேலப் எப்பயுமே வந்து கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நீங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு அது மேலே தையல் விடும்போது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பொறுமையாகவே பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ஸ்டிச் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. பாயிண்டில் வந்துட்டு கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பாயிண்ட்டை கம்மி பண்ணி பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு பொறுமையாக வரும். நம்ம கண்ட்ரோலில் நம்ம அந்த ஸ்கேலப்பை திருப்பிக்கலாம். அதனால் ஈஸி தான். இந்த ஒரே ஒரு மெத்தடு மட்டும்தாங்க இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். மற்றது எல்லாமே ரொம்பவே ஈஸி. இதை முடிச்சிட்டோம்னா மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதாங்க. இதையும் நான் தையல் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஸ்கேலப் தையல் மேலே கட் பண்ணிடக்கூடாது. பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து நம்ம கிராஸ் நாச் எப்பயும் போல் கொடுத்துக்கலாம். கிராஸ் நாச் கொடுக்கும்போது தையலில் படாத மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கிராஸ் நாச் கொடுத்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு திருப்பிக்கோங்க. திருப்பும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்டரில் அந்த லைனிங் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். திருப்பி அது மேலே நம்ம எந்த ஒரு தையலும் போட போகிறது இல்லைங்க. அதனால் அந்த கர்வை மட்டும் கரெக்டாக எடுத்து விடுங்க. ஏதோ ஒரு டூல் மாதிரி வச்சு அந்த கரெக்டாக அந்த கர்வெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலப் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். இல்லைன்னா உள்ளே வந்துட்டு துணி மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக காட்டி கொடுக்காது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு டூல் மாதிரி வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து ஆல்ரெடி கிராஸ் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு அது கிழிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப மெதுவாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இது மேலே நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறதில்ல, ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டாப் ஸ்டிச் போடுவோம். அதனால் நீங்கள் சுற்றி இருக்க அவுட்டரை மட்டும்தான் தையல் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்டர்லலாம் தையல் போட்டுட்டு கீழே பாட்டமாக நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃபோல்டிங் அப்புறம் பண்ணிக்கலாங்க. இப்போது அவுட்டரில் இருக்க எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பார்ட் இருக்குது இல்லைங்களா ஆப்போசிட்டில், அதையும் வந்துட்டு இதே மாதிரியே நான் இப்போ எப்படி ரெடி பண்ணணும் அதே மெத்தடில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஸ்கேலப் ஸ்ட்ரெயிட்டில் எப்படி வந்திருக்குன்ட்டு. நான் டாப் ஸ்டிச்செல்லாம் எதுவுமே போடலை. கீழே பாட்டம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்கோம். இன்னொரு ஃபோல்டிங் பண்ணணுங்க. அதை வந்துட்டு நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டராக இருக்க நெக் ஷேப் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த 2 ஷேப்பையுமே வந்துட்டு ஒரு லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த அயன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு டாப் ஸ்டிச் போடாமலே வந்துட்டு அந்த நெக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், டாப் ஸ்டிச் போடாமே ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. கீழே பாட்டம் ஃபோல்டிங் இன்னும் நம்ம பண்ணாமல் இருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம பேக் டாட் பிடிக்க முடியும். இப்போ 2 பக்கமுமே வந்துட்டு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்டிங் வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பேக் டாட் 2லேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சென்டராக இருக்க நெக் ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். பேக் டாட்டும் இந்த சைடு எவ்வளோ போடுறோமோ அதே அளவு தாங்க அந்த சைடும் போடணும். ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு டிஸ்டன்ஸில் நீங்கள் க்ராஸாக கொண்டு வந்து ஷார்ப்பாக எட்ஜில் முடிங்க. ஒரு 4.5 இன்ச்சு, ஏன்னா இது ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா லென்த் இருக்குனால நீங்கள் ஒரு 4.5 இன்ச் பிடிக்கலாம்.
லென்த்து கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 3.5 பிடிச்சாவே போதுங்க. நான் இதில் 4.5 கிட்ட நான் பிடிச்சிருக்கேன். அந்த ஷார்ப்பாக வந்து நீங்கள் முடிக்கும்போது தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு க்ரீசஸும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இதையும் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வர நெக் ஃபினிஷிங் எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்குற வீவர்ஸ், அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸ்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.